டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பிரம்மாண்ட பன்னடுக்கு மாடி வீடுகள் கட்டித் தருவதில் புகழ்பெற்ற நிறுவனம் ஜேபி இன்ஃப்ரா நிறுவனம். இந்நிறுவனம் தனது புதிய கட்டுமானத்தில் வீடு தருவதாக வாடிக்கையாளர்களிடம் 14,599 கோடி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? டெல்லி அருகே உள்ள நொய்டாவை தலைமையிடமாக கொண்டு கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஜேபி இன்ஃப்ராடெக் லிமிடெட் குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களை கட்டும் இந்நிறுவனம் நொய்டாவிலிருந்து ஆக்ரா வரையிலான 165 கிலோமீட்டர் தொலைவுள்ள 6 வழி எக்ஸ்பிரஸ் வழித்தட பராமரிப்பையும் மேற்கொண்டு வருகிறது. மும்பை பங்குச்சந்தையிலும் தேசிய பங்குச்சந்தையிலும் இந்நிறுவனம் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜேபி விஸ்டவ் மற்றும் ஜேபி கிரீன்ஸ் என்னும் வீட்டு வசதி திட்டங்களில் குடியிருப்புகள் கட்ட இருப்பதாக ஜேபி இன்ஃப்ராடெக் லிமிடெட் நிறுவனம் வெளியிட்ட விளம்பரங்களை நம்பி ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை வாங்க முதலீடு செய்தனர். ஆனால் அந்த பணம் கட்டுமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படாமல் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் வீடு வாங்க பணம் கொடுத்தவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்படாததால் அவர்கள் போலீசில் புகார்களை அளித்துள்ளனர். மொத்தமாக 14,599 கோடி ஏமாற்றப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. முதலீடு செய்தவர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவுகள் துறை வழக்கு பதிவு செய்து மனோஜ் கவுரிடம் விசாரணை மேற்கொண்டது. மேலும் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகிறது. கடந்த மே மாதம் டெல்லி, காசியாபாத், நொய்டா உள்ளிட்ட 15 இடங்களில் சோதனை நடத்தியது. இதில் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள் மற்றும் 1,70 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் 14,599 கோடி ஏமாற்றப்பட்ட வழக்கில் மனோஜ் கவுரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.